2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். ஒன்றிய நிதிநிலை கண்டித்து ஆவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி சிறப்புரையாற்றினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என ஒன்றிய நிதிநிலை கண்டித்து கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியம் ஆவூரில் நேற்று மாலை நடந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி பேசினார். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி கீழ்பெண்ணாத்தூர் தெற்கு ஒன்றியம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சித்த பாஜக, மோடி அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் ஆவூர் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளர்கள் ஆராஞ்சி, ஆறுமுகம், ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடந்தது. இன்றைக்கு நிதியமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் நிதியமைச்சர். ஆனால் அந்த நிதியமைச்சருடைய நிதி பட்ஜெட்டிலே ஒரே ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுன்னு வார்த்தையே வராத அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கக்கூடியவர் தான் மோடி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாடுன்னு ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்குன்னு ₹1 ஒதுக்குவதற்கு நம்முடைய மோடியோ நிர்மலா சீதாராமனோ தயாராக இல்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம 9% நம்ம வரியை கொடுக்குறோம். இந்தியாவிலேயே அதிக வரி கொடுக்குற 3 மாநிலம் எதிரானா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு தான் அதிக வரி கட்டுறோம். பீகாரில் வரி அதிகம் கட்டுறதில்ல, ஒரிசாவில் கட்டுறதில்ல, உத்தரப்பிரதேசத்தில் வரி கட்டுறதில்ல. ஆனால் நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் நம்ம கொடுக்குறாரு மோடி. ஆனால் பீகாருக்கு ₹1க்கு ₹9 கொடுக்குறாங்க. அவங்க ₹1 கட்டினா ₹9 அவனுக்கு நிதி கொடுக்குறாரு. அதே போல் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹5 தராரு ₹1. ஆனால் நமக்கு மட்டும் 29 பைசா தான் தராரு. எவ்வளோ ஒரு மோசமான நிதி அமைச்சரும் இன்றைக்கு பிரதமர் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கி திருவண்ணாமலையில் நம்ம அன்னை சோனியா காந்தி தலைமையில் பிரதமர் மன்மோகன் சிங் முதலமைச்சராக இருந்தபோது திண்டிவனத்துக்கும் செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு ரயில் பாதை விடணும்னு நம்ம பணம் ஒதுக்கி வேலையை ஆரம்பித்து இடம்லாம் எடுத்து பணம் ஒதுக்கின உடனே இன்றைக்கி 20 வருஷம் ஆகுது. மோடி என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கி ₹1 கூட அந்த இதுக்கு ரயில்வேக்கு ஒதுக்கலை. இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ரயில்வே திட்டத்தையும் கொடுக்கல. அந்த அளவிற்கு ஒரு மோசமான பிரதமராக நம்முடைய மோடி அவர்கள் இருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19%. இந்தியாவில் எந்த மாநிலம் இல்லாமல் முதலிடத்தில் தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கணும். ஆக இந்தியாவுக்கே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்துக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மோடியும் நிர்மலா சீதாராமனும் தான் இன்றைக்கு இந்த பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கைன்னு 3 மொழி படிக்கணும்னாங்க. இல்லை நாங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை. என்றைக்கும் ஆங்கிலமும் தமிழும் தான் நாங்கள் படிப்போம். நாங்கள் தர முடியாது, நாங்கள் படிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நமக்கு கொடுக்க வேண்டிய 4500 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கார் மோடி. ஆனால் அதே மகாராஷ்டிராவில் அந்த முதலமைச்சர் என்ன பண்ணார், இந்தியை நாங்கள் படிப்போம்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே அங்கே எல்லாம் ஒரே கலவரம் வெடிச்சுது. உடனே என்ன பண்ணிட்டார், நான் இந்திய அமுல்படுத்தலை, நீங்கள் விரும்பினா படிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவனுக்கு ₹1 தரான். ஆனால் நம்ம சொன்னால் நமக்கு ₹1 தரல. அப்போ எவ்வளவு மோசமான எண்ணத்தில் மோடி இருக்கிறாருன்னு சொல்ல. அவங்க ஆளுகிற மாநிலத்தில் அதே இந்திய வேணான்னு சொன்னால் அவனுக்கு ₹1 தரான். ஆனால் இந்திய வேணான்னு சொல்ல எப்போ இருந்து இல்லை, அண்ணா காலத்திலிருந்து நம்ம வேணான்னு சொல்லக்கூடிய நமக்கு ₹1 தரமாட்டேன்ற, நிதி தரமாட்டேன்றவர் தான் இந்த பிரதமர் மோடி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிநீர் திட்டத்துக்கு ஜல்ஜீவன் மிஷன் எல்லா வீட்டுக்கும் குழா தர்றதுக்கு அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அது 4500 கோடி ரூபாய் நமக்கு பணமே அனுப்ப மாட்டேன்றான். அந்த பணத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறான். ஆக தமிழ்நாட்டை வஞ்சிக்குவதில் எந்த அளவிற்கு மோடி அரசாங்கம் இருக்கிறதுனா, நமக்கு கொடுக்க வேண்டிய காசையே கொடுக்கறது இல்லை, புதிய திட்டத்தை கொடுக்கறது இல்லை நமக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மோடி தான் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னை சோனியா காந்தி தலைமையில் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது, தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம தான் கொண்டு வந்தோம். இந்தியா